Hello friends, எல்லாத்துக்கும் வணக்கம் and welcome back to our family. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மின்ட் எக் கிரேவி தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள வரதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ன்றதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா உடனே வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உடைச்சு இந்த இட்லி தட்டில் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த இட்லி குக்கர் அந்த தட்டை எடுக்காமல் இதே தட்டை எடுத்துட்டேன். இப்போ இந்த துணி அடுத்த யூஸுக்கு கிடையாது நம்மளுக்கு. இது வெந்துருச்சுன்னு இந்த துணி அப்படியே நம்ம வெளியில் போட்டுற வேண்டியதை எடுத்துகிட்டு நம்ம வெளியே போட்டுற வேண்டியதான். இப்போ நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். 5 முட்டையும் இந்த மாதிரி தட்டத்தில் நான் உடச்சி ஊற்றிட்டேன். ஒரு பாத்திரத்தில் கீழே தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி இட்லி பாத்திரத்தில் தான் ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே துணியை போட்டு இப்படி உடச்சி ஊற்றிருக்கேன். தீயை ரொம்ப கம்மியாக வச்சுட்டு ரொம்ப சலப்பலன்னு கொதிச்சுதுன்னா முட்டையெல்லாம் இதாயிரும். அதனால் இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் போல் வேகட்டும், மெதுவாக வேகட்டும். உடைச்ச முட்டை கிரேவிக்காக சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு 2 தக்காளி, கொஞ்சம் தேங்காய், துருவின தேங்காய் ஒரு 1/4 கப் அளவு எடுத்து நல்லா வதக்கி நான் வச்சுருக்கேன். இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நான் விழுதாக அரைச்சிட்டு வந்துக்கிறேன். முட்டை வெந்துருச்சான்னு பார்க்கறக்கு ஒரு சின்ன கத்தி ஏதாவது வச்சு இப்படி குத்தி பாருங்கள். குத்துனீங்கன்னா கத்தியில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா முட்டை வெந்துருச்சு. ஒட்டில் பாருங்கள், நல்லா ஒட்டில் எல்லா முட்டையும் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு தான் முட்டையை எடுக்கணும். சூட்டோடவே எடுத்திங்கன்னா முட்டை உடஞ்சி வந்துடும். அதனால் இதை எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த முட்டையை ஆற வச்சுக்குவோம். முட்டையை இட்லி தட்டில் ஊற்றி வேக வச்சுருந்ததை நான் ஆறின பின்னாடி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையை நான் இது கூட கொஞ்சமாக புதினா பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த ஃப்ளேவரை நான் இதனோட சேர்த்த போகிறேன். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை போட்டு நல்லா பரட்டி கொஞ்ச நேரம் இதை ஊற வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் கொஞ்சமாக இதில் கடுகு சேர்த்துக்கிறேன். இதில் நல்லா நீல வாட்டில் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இதில் கொஞ்சம் சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை வதங்குது. இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ இந்த அரைச்சி வச்சதை நம்ம இதனோட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம இதில் சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுவும் உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுருவோம். நல்லா இந்த பச்சை வாசம் போக வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இந்த புதினா பேஸ்ட்டோட பரட்டி வச்சுருந்தா முட்டையை நம்ம இந்த மசால் நல்லா போட்டுக்கலாம். இந்த மசாலுக்குள்ளே போட்டுக்கலாம். இந்த மசால் நல்லா கொதிச்சிடுச்சு. முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதனோட கொஞ்சமாக மல்லித்தலையை தூவிட்டு நம்ம இறக்கி வச்சு பரிமாறிக்கலாம். இது கூட நான் கொஞ்சம் பச்சையாக பெரிய வெங்காயமும் நான் சேர்த்துருக்கேன். இது பாருங்கள், நல்லா கிரேவியாக நல்லாயிருக்கும். முட்டை நல்லா உடையாமல் இருக்குது. அப்படியே தான் இருக்குது. நம்ம போட்டோம் பற்றி அந்த முட்டை அப்படியே இருக்குது. புதினா ஃப்ளேவர் இதில் நல்லா இருக்குது, மணமாக இருக்குது. நீங்கள் இது தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சாதத்தோடவும் நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம். இந்த மாதிரி கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.